நேற்றிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்து அந்த தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இதை வந்து எல்லாரும் நிகழ்ச்சியை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்ருக்காங்க. அனைத்து வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர் 233 எல்லா வேட்பாளர்களும் வந்து மக்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மக்கள் என்ன நினச்சி வாக்களித்தாங்களோ அதுக்கான வேலையை நாங்கள் எல்லாம் துவக்கியிருக்கிறோம். நேற்று மதுரை மாவட்டத்தில் வந்து ஆட்சியர் கமிஷனர் எஸ்பி எல்லாரும் கூட சேர்ந்த ஆய்வில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் குட்காக்கள், அதாவது தேவையில்லாமல் போதை வஸ்துகள் குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினச்சி இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ அதை வந்து செயல்படுத்தும் வடிவமாக நிறைய இடத்துல கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கமிஷனர் எஸ்பி எல்லாம் சேர்ந்து இப்போ காவல்துறை வந்து சீல் வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் டாஸ்மாக் பார்களில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ, டாஸ்மாக் பாரில் விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸு, இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்துமே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை, இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள் வந்து குட்கா எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில் போகும்னு கேட்டுக்கிறோம். பழைய மாதிரி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஆட்சி சில நாட்களில் 24 கொலைகள் நடந்திருக்கு சார், அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதல்வரும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வர்றாரு. யார் என்ன சரியாக இருக்குன்றதை முதல்வர் தான் முடிவெடுப்பார். ஸோ அதை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாரு. கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் 40-50 வருஷமாக ஒரு சிஸ்டமு, ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேறு மாதிரியாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரே நாளில் போய் நம்ம சரி செய்ய முடியாது. ஸோ அதற்கான முழு ஆய்வை செஞ்சு முதல்வர் வந்து நாளில் சொன்னார், பதவியேற்பு அன்னைக்கு எங்கள் முதல்வர் வந்து சொன்னார், எல்லா இடத்துலையும் நம்ம கிளியராக ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிவிட்டு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன நிலைமையில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை, என்ன செயல்படுத்த முடியும், என்ன ப்ரையாரிட்டி, என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல் நாளே சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் முடக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளை முதல்வர் செஞ்சுட்டு வர. இது மிகப்பெரிய பணி. ஒரு 50 வருஷமாக எல்லா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சிறப்பாக செயல்படுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புறையோடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடுமையான ஒரு நெகட்டிவில் இருக்குது. இப்போ போக்குவரத்து துறை எடுத்திங்கன்னா அது எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதோடைய கரண்ட்டில் என்ன நிலைமை இருக்குது அதை முழுசாக ஆடிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஆடிட் பண்ணி அதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மேப் பண்ணி முதல்வர் முழு ஆய்வையும் செய்து முடித்த பிறகு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ அதற்கான வேலைகளை முதல் நாள்லேருந்து முழு வீச்சில் செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெட்யூல் போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டிஐபிஆர்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். முதல்வருடைய ஆய்வுகள் எல்லாமே கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதற்கான ஒத்துழைப்புகள் அதை சேர்ந்து அது முதல்வர் கொடுக்கும் பணிகளை செய்யக்கூடிய வேலைகளில் நாங்கள்லாம் இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் செயல்படுறோம். எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த 2500 ரூபாய் பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. முதல்வர் சொன்ன மாதிரி, எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு இல்லை நம்ம எப்போ சார் கொடுப்போம்? இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு, ஃபினான்ஷியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ளே முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்கள் துறை எப்படி இருக்குது? உங்கள் துறையில் என்னென்ன விதமான மாற்றங்கள்? இல்லை, இன்னும் துறை ஒதுக்கப்படலை. முதல்வர் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பாக ஒதுக்க செய்வார்.
இல்லை இதுவரை இல்லை இல்லை அது அவங்க கோயில் நிர்வாகத்துலேருந்து பார்த்துக்குருவாங்க. அது என்ன அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பார்த்துப்பாங்க. அதில் நாங்கள் யாரும் தலையிடல. சார் இத்தனை நாட்கள் விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கல. இப்போ முதலமைச்சரா இருக்கிறார். பாருங்க ஒரு விஷயம் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தேவையான பொழுது இங்கே பாருங்க எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை எங்களுடைய நம்மளுடைய முதல்வருக்கு. ஸோ அதில் எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது ஒரு அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் பணிகள் ஒவ்வொரு அரசில் என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்வர் சைடில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவையான அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் அதை வேண்டு வரும். நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு பகுதி எப்படி உட்காந்துருக்காங்க, எவ்வளோ இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு சட்டமன்றம் எப்படி செயல்படுது, ஒவ்வொரு நாளும் முதல்வர் எப்படி செயல்படுறாரு, அதிகாரிகளுக்கு எந்த அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடப்பட்டு போதை மருந்துகள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் இல்லீகல் மைன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து விதிமீறல் உள்ள பார்களை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி குட்காக்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி முதல்வர் செயல்பட்டுருக்கார். நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து எந்த வெர்ஷனும் கிடையாது. இது இன்னைக்கான புது வெர்ஷன். கோர்ட்டோட ரகசியம் ஜாதகக்காரர் எதுவும் கோர்ட்டு